ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நியூ இயர் ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம 1.5 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். இந்த 1.5 கப் மைதா ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணுங்கள். மில்க் பவுடர் ஆட் பண்ணால் கேக் இன்னும் சாஃப்டாக இருக்கும். 1/2 கப் கோகோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா சலிச்சிக்கோங்க. இப்போ சலிச்சிட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு 1/4 கப் கண்டென்ஸ் மில்க், 1.5 கப் நல்லா பவுடர் பண்ண சுகர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. இப்போது 1 கப் நல்லா திக்கான தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 பேட்சாக டிவைட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம 2 பேட்சாக டிவைட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் மில்க் நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ண மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை 2 பேட்சாக டிவைட் பண்ண போகிறோம். 2 கேக்காக 4 லேயர். இப்போது 7 inch கேக் டின்னில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம பாதி பேட்டர் இதில் ஆட் பண்ணி 2 தடவை டேப் பண்ண போகிறோம். டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு 2 கேக்கையும் தனித்தனியாக பேக் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இந்த மாதிரி டூத் பிக் இன்சர்ட் பண்ணும்போது க்ளீனாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம செரி சிரப் பண்ணலாம். 1/4 கப் சுகரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா செரியை ஒரு 1/4 கப் ஆட் பண்ணி இது 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் செரி சிரப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு செரிஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக்கை 2 லேயராக 2 கேக்கையும் டிவைட் பண்ண போகிறோம். 4 லேயர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ நம்மளுக்கு 4 லேயர் கேக் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் நான் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுலையும் இந்த பீட்டரையும் கொஞ்சம் தண்ணியை நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுடரில் நம்ம 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீட்டரில் எலக்ட்ரிக் பீட்டரில் தான் அது பண்ண முடியும். இது நம்ம ஒரு ஸ்டிஃப் பீக்குக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். இதில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். நான் இதுக்கும் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபோல்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். ஹை ஸ்பீடுக்கு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி என்ன கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் இதை வச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ள க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச க்ரீம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் கேக்கை. இப்போது கேக் டின்னில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு லேயராக இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் நம்ம செரி சிரப்பை ஆட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்த 1 டீஸ்பூன் செரி சிரப்பை நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேக் இன்னும் சாஃப்டாக மாய்ஸ்டராக கிடைக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சு க்ரீம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பூனில் ஆட் பண்ணுறதோட. பைப்பிங் பேக்கில் நீங்கள் டைரெக்டாக ஸ்பூனில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம 2 டீஸ்பூன் செரிஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்சு வச்ச செரிஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு அதே மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நம்ம 4th லேயரை வச்சுட்டு மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ண போகிறோம். ரொம்ப மைல்டான கோட்டிங். இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு. க்ரம் கோட் நம்ம பண்ணியாச்சு. இது நம்ம கேக் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த கேக்கை நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம் 20 மினிட்ஸ்க்கு. அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் நல்லா செட் ஆகும். அடுத்த லேயர் க்ரீம் வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸ் க்ரீம் வேண்டும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஈவனாக டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி சைடில் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இது இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் சாக்லேட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம
ஒரு ஹாஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம். நீங்கள் மில்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம், டெய்ரி மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கேக் நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்க கடையில் கிடைக்கிற மாதிரியே. இப்போ மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் டெக்கரேட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் நாசல் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இப்படி நீங்கள் கேக் சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் செரீஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் சாக்லேட்ஸை மேலே ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டான கேக் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பரான நியூ இயர் கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான 4 லேயர் அப்படியே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.